அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இந்த சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு ஸ்கூல் தொடங்கியாச்சு. இந்த சம்மர் ஹாலிடேஸில் நம்ம குழந்தைகளோட தலையில் இருக்கிற ஈரு பேனு எல்லாத்தையும் நல்லா கிளியர் பண்ணி சுத்தமாக ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்போம். சரியாக ஒரு வாரத்தில் குழந்தைங்க பேன் கடிக்குதுன்னு சொல்லிவிட்டு தலையை சொரிஞ்சிட்டு வந்து நிற்பாங்க. இது காலகாலமாக நடக்கிற ஒரு விஷயந்தான். இதுக்கு தீர்வே கிடையாதான்னு நினைக்க தோணும். இந்த ஈரு பேனு தொல்லையை நிரந்தரமாக ஒழிக்கிறது எப்படின்னு தான் இன்றைக்கி இந்த ரோஸ் ஸ்டைல் சேனலோட இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது ஒரே ஒரு பொருள் தான், வேப்பிலை மட்டும்தான். வேம்பு ஒரு தாய் மருந்துன்னு சொல்லுவாங்க. சித்த மருத்துவத்தில் வேம்புக்கு முதலிடம் உண்டு. இப்போது ஒரே ஒரு இனுக்கு வேப்பிலையை எடுத்துக்கலாம். ஒரு இனுக்குன்னு சொல்லும்போது அதில் 10லேருந்து ஒரு 15 இலை இருக்கும். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு 1/4 டம்ளர் தண்ணீர் விட்டு நல்லா அரைக்கணும். இது கூட சீயக்காய் பவுட்ரு அல்லது ஷாம்பு நம்ம வழக்கமாக எது யூஸ் பண்ணுவோமோ அதை ஒரு பவுலில் எடுத்து அது கூட இந்த வேப்பிலை சாறையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியோ அல்லது வடித்த கஞ்சோ கலந்து நல்லா டைல்யூட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ தலையை நல்லா நனைச்சிட்டு இந்த வேப்பிலை கலவையை தடவி நல்லா தேய்ச்சி குளிக்கணும். ஊற வைக்கணுன்னு அவசியம் கிடையாது. நல்லா தேய்ச்சி குளித்து தலையை காய விட்டுறணும். இப்போது தலையில் இருக்கிற அந்த பெரிய பேனு எல்லாமே நல்லா உதிர்ந்துடும். தலையில் பேனு ஈர அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள், ஒரு மாதம், அதாவது ஒரு மாதத்துக்கு 4 நாள் இதை தேய்ச்சி குளிக்கணும். ஒரு மாதத்துலே நல்ல பலன் தெரியும். ஈரு பேனு எல்லாமே நல்லா உதிர்ந்துடும், பொடுகு கூட போயிடும். இப்போ தலை நல்லா சுத்தமாயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. தொடர்ந்து மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி வேப்பிலை தேய்ச்சி குளிக்கணும். ஏன்னா பேனு ஈஸியாக பரவக்கூடியது. காற்று கொஞ்சம் அதிகமாக வீசினா கூட ஒரு தலையிலேருந்து பக்கத்து தலையில் குடியேறிடும். அதனால் சிரமத்தை பார்க்காம மாதத்துக்கு ஒரு முறையாவது எண்ணெய் தேய்ச்சி சீயக்காய் அல்லது ஷாம்பு போட்டு குளிக்கும்போது வேப்பிலை சாறு கலந்து குளிக்கணும். ஃப்ரெஷ்ஷாக வேப்பிலை கிடைக்கலன்னா மொத்தமாக வேப்பிலை கிடச்சிதுன்னா வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு திரித்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு நபருக்கு 1 டீஸ்பூன் அளவு இந்த பவுடரோட சீயக்காய் அல்லது ஷாம்பு கலந்து குளிக்கலாம். அதுவும் கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடையில் வேப்பிலை பொடி பாக்கெட் விற்கிறாங்க, அதை வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். ஆர்வக்கோளாறில் அடிக்கடி வேப்பிலையை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப ஹீட்டு. அதனால் சிரமத்தை பார்க்காம மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த வேப்பிலை குளியலை போட்டால் ஈரு பேனு வாடுற வேலை, பேன் குத்துற வேலை இதெல்லாம் குறையும். நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு தலை நல்லா சுத்தமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.